விஸ்வாசம் அப்படிங்கிற ஒரு படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு டயலாக சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மாணவிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு தற்கொலை என்பது தற்கொலையே அல்ல, அது வந்து ஒரு கொலை. அந்த கொலைக்கு வந்து இந்த சமுதாயமே வந்து பொறுப்பேற்கணும். அதற்கான மாற்றங்களை வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனுமே வந்து முன்னெடுக்கணும் தனக்குள்ள. ஏன் அதை சொல்றேன்னா, சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு 10வது 12வது பொது தேர்வு முடிவுகள் வந்து வந்திருக்கும். முதல்ல வந்து அதுல பாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் சேனல்ஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம், தற்கொலைகள் நடக்குது. இந்த மாதிரி வந்து ஒரு 10வது படிச்ச ஒரு மாணவிகள் வந்து பார்த்தோம்னா தேர்வு முடிவுகள் வரதுக்கு முன்னாடியே பயத்துல தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு கம்மியான மார்க் எடுத்துன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நான் வந்து பார்த்தோம்னா ஒரு செய்தி பார்க்கிறேன், தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 15-16 வயசு ஒரு மாணவிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். சோ இந்த ஒரு தற்கொலை வந்து பார்த்தோம்னா நடக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10வது எக்ஸாம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ஒரு முடிவே கிடையாது, வாழ்க்கையோட ஒரு முடிவு கிடையாது. நிச்சயமா வந்து ஒரு மாணவி வந்து பார்த்தோம்னா ஒரு 10வது எக்ஸாம்ல வந்து ஒரு நல்ல மதிப்பெண் பெறாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து அவங்கள பாராட்டணும். அந்த வயசுல வந்து நம்ம அதை பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது. ஆனால் அது மட்டுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிச்சிடாது. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு புத்தகத்துல படிக்கிறோம், ஒரு பாட புத்தகத்துல படிக்கிறோம், படிச்சு எக்ஸாம் நடத்துறோம் அப்படிங்கும் போது அதை வச்சே பேசுவோமே. அதை வச்சே பேசும்போது எல்லாரும் ஒரு பெரிய அதிகாரின்னு சொல்லும் போது ஒரு கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு கலெக்டரே நம்ம வந்து உதாரணம் எடுத்துக்கலாம். அந்த கலெக்டருக்கு அந்த IAS ஆகிறதுக்கான ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் நம்ம எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த எக்ஸாமையும் இந்த 10வது எக்ஸாமையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஒரு 10வது எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் நம்ம படிச்சா மட்டும் போதும். நாம வந்து பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் இருந்தா வந்து பெரும்பாலான சொல்றதை விட எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த 10th எக்ஸாம்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே அந்த கொஸ்டின்ல இருந்தா வரும், பின்னாடி இருந்தா புக் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு பாடம் இருக்கு. அந்த பாடத்துல வந்து பார்த்தோம்னா அந்த பாடத்துக்கு பின்னாடி வரக்கூடிய அவ்வளவு கொஸ்டினை மட்டும் தான் உருவாக்க முடியுமா? கிடையாது. அந்த பாடம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 100கணக்கான ஒரு கொஸ்டினை நீங்க உருவாக்க முடியும். அதுவும் அந்த மாதிரிதான் வந்து பார்த்தோம்னா UPSC எக்ஸாம்ல அந்த IAS எக்ஸாம்ல கேட்பாங்க. அந்த பாடம் ஃபுல்லா படிக்கணும், எப்படி வேணா கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம படிச்ச விஷயங்களை அப்ளை பண்ணி அங்க வந்து நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு டஃபா இருக்கும். அந்த எக்ஸாம்ல வந்து இந்தியாவிலே முதலிடம் வாங்குறவங்களே வந்து பார்த்தோம்னா ஒரு 50% தான் வந்து வாங்கியிருப்பாங்க. அவ்வளவு டஃபா இருக்கும். 100க்கு 50 மார்க் அந்த ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஆனா வந்து 10th எக்ஸாம்ல அப்படி கிடையாது. ஜஸ்ட் வந்து பின்னாடி இருக்கிற கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து படிச்சா போதும். அதுலயுமே வந்து சில பேருங்களோட நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா மனப்பாடம் பண்ணி தான் வந்து எழுதியிருப்பாங்க. அது புரிஞ்சே வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஒரு உதாரணமா வந்து பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒளிச்சேர்க்கைனா வந்து பார்த்தோம்னா ஒரு என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 2 மார்க்ல எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மார்க்ல 2 மார்க்ல நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஒரு ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா ஒரு 50 கொஸ்டின் உருவாக்க முடியும். சிம்பிளா அத்தனை விஷயம் வந்து அதுக்குள்ள இருக்கும். அதிகமாவே போலாம், நம்ம எப்படி வேணா கேட்கலாம். உள்ள டெப்தா போயிட்டு இருந்தோம்னா அதிகமாக கூட போலாம். நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்றேன். ஒரு 10th எக்ஸாமையும் ஒரு UPSC எக்ஸாமையும் IAS எக்ஸாமையும் கம்பேர் பண்ணி சொல்றேன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், படிச்சு எழுதுறோம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து பார்த்தோம்னா பல மடங்கு நம்ம வந்து இன்னும் பயணிக்க வேண்டியது இருக்குது. ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஒரு தலைமையான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னா, இது இல்லாம ஒரு புத்தகத்துல படிச்சுட்டு நம்ம அதை வந்து ஒரு பேப்பர்ல எழுதுறதுனால மட்டுமே வந்து நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போயிட முடியாது. அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நமக்குள்ள ஒரு மனிதனாக நிறைய மாற்றம் வரணும். ஒரு தலைமை பண்புகள் வந்து இருக்க வேணும். ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு பண்புகள் இருக்கணும். அப்படிங்கும்போது இது எல்லா பண்புகளும் நம்ம வந்து வளர்த்துக்க வேண்டியது அவசியம். அறிவையும் வளர்த்துக்க வேண்டியது அவசியம். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு லெவலுக்கு மேல
ஒரு புத்தகத்துல படிச்சு நம்ம வந்து இங்க ஒரு எக்ஸாம் எழுதுறது மட்டும் போதாது. புத்தகத்துல படிக்கிறத வந்து புரிஞ்சு படிச்சு அந்த அறிவு வந்து பார்த்தோம்னா இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நம்ம வந்து அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு செயலா அந்த அறிவை மாத்தி நம்ம அதை நடைமுறைப்படுத்தி அந்த ஒரு பிரச்சனையை நம்ம வந்து அங்க சமாளிக்கணும், அதற்கான ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம போகணும். சோ இவ்வளவு பெரிய ஒரு பயணம் கண்டிப்பா இருக்கு. அப்படிங்கும்போது பெற்றோர்களும் சரி, ஒரு ஆசிரியர்களும் சரி, அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு மாணவர்களும் சரி, கண்டிப்பா வந்து இதை புரிஞ்சுக்கணும். இது மட்டுமே வந்து வாழ்க்கை அல்ல, நிறைய விஷயங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. நாம நல்ல வழியில போயிட்டு இருந்தா கூட எதிர்பாராத நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். அதெல்லாம் தாண்டி ஏற்ற இறக்கங்களை வந்து தாண்டி தான் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே, நானும் சரி, நீங்களும் சரி, இந்த நாட்டுடைய ஒரு முதலமைச்சரும் சரி, ஒரு பிரதரும் சரி, எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஏற்ற இறக்கங்களை வந்து சந்திச்சு வந்தவங்க தான். அதை சமாளிக்கிற மாதிரி வந்து நமக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம மாத்தி எழுதிருக்கு. வெறும் புத்தகமும் அந்த புத்தகத்தை படிச்சு பேப்பர் எழுதுறது மட்டும் வந்து பார்த்தோம்னா இங்க எல்லாத்தையுமே மாத்திராது. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த பள்ளி நிர்வாகம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சொல்றாங்க. பேப்பர்ல பாக்குறேன், நான் வந்து பேப்பர்ல பாக்குறேன் நிறைய வந்து இந்த மாதிரி விளம்பரங்களை வந்து கொடுக்குறாங்க. சோ அதுவே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தவறுன்னு நினைக்கிறேன். நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி கூட வந்து பார்த்தோம்னா தற்கொலைகள் நிறைய நடக்கும்போது, பள்ளி மாணவர்களுடைய ஒரு தற்கொலைகள் வந்து நடக்கும்போது இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்லாம் வந்து நீங்க சொல்லக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த வருஷம் பாக்குறேன் நிறைய பேர் அப்படி போட்டிருக்கிறாங்க. பள்ளிக்கூடங்கள்ல வந்து நிறைய விளம்பரங்கள் இருக்கு. உண்மையாலுமே நியூஸ் சேனல்ஸ் கூட பாக்குறேன், அதுல வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாங்க, தமிழ்நாட்டுல செகண்ட் ரேங்க் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பள்ளி நிர்வாகங்கள் வந்து இது வந்து ஒரு வியாபாரமா பாக்குறாங்க. பள்ளி மாணவர்களுடைய அந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த பள்ளியோடைய ஒரு விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. சோ இதனாலையும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இதை வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து பார்த்தோம்னா இது வந்து ஒரு கௌரவமா நினைக்கிறாங்க. அதை வந்து பார்த்தோம்னா தன்னுடைய குழந்தைகள் கிட்ட வந்து பார்த்தோம்னா திணிக்கிறாங்க, நீயும் இந்த மாதிரி மார்க் வாங்கணும். அது அதே இடத்துல வந்து பார்த்தோம்னா அரசாங்கம் வந்து ஒரு 12th கூட நம்ம விட்டுறலாம், சரிங்களா, 12th கூட விட்டுறலாம். ஆனா 10வது எக்ஸாம் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு மார்க்ஸ் நம்ம வைக்காம நம்ம வந்து கிரேட் கொண்டு வரலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா ஒரு நீட் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய எந்த கவர்மெண்ட்டும் சரி, தமிழ்நாட்டில் எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே நீட் எக்ஸாம் வந்து வேணாம்னு சொல்றோம் இல்லையா. அப்படிங்கும்போது அது வந்து மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா அழுத்தம் கொடுக்குன்னு சொல்லும் போது இந்த 10வது எக்ஸாம்ங்கிறதும் அதை விட நீட் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து பார்த்தோம்னா குறைந்தபட்சம் ஒரு 18 வயசு 19 வயசு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12th முடிச்சுட்டு. ஆனா வந்து 10வது எக்ஸாம் எழுதுறவங்க 15 வயசு 16 வயசு தான் இருப்பாங்க. சோ நம்ம வந்து 18 வயசு 19 வயசு வந்து அதிகமா, இல்ல 15 வயசு 16 வயசு அதிகமா, அப்படின்னா நம்ம யாருக்கு மேல நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் தரக்கூடாது. அப்படிங்கும்போது 10வது படிக்கிறவங்களுக்கு தான் அழுத்தம் தரக்கூடாது. உண்மையாலுமே நாம வந்து ஆனா அங்க வந்து அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு மார்க்ஸ் வைக்காம ஒரு கிரேட் கொண்டு வரலாம். அதே நேரம் வந்து பள்ளி நிர்வாகங்கள் வந்து பார்த்தோம்னா இதை வந்து விளம்பரப்படுத்துறவோ இல்ல வந்து ஒரு நியூஸ் சேனல்ஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் காமிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம தடுக்கலாம். இது ரொம்ப அவசியமே இல்லாதது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையாலுமே வந்து இது ரொம்ப வந்து ஒரு பெருசா நம்ம வந்து காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த மாதிரி பொது தேர்வுகள்ல வந்து பார்த்தோம்னா அதிக மதிப்பெண் பெற்றாங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து அவங்களை பாராட்டுறோம். அதே நேரத்துல கம்மியான மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க, இது வந்து உங்களுடைய வாழ்க்கையோடைய ஒரு முடிவு அல்ல, இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. நிறைய வந்து பார்த்தோம்னா உனக்குள்ள நீ வந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டியது அவசியம், நிறைய விஷயங்களை நீ வந்து மாத்தினாதான் வந்து இங்க வந்து நீ பெரிய இடத்துக்கு நீங்க போக முடியும் அப்படிங்கறத சொல்லி புரிய வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும்னு நினைக்கிறோம். உண்மையாலுமே தற்கொலை வந்து ஒரு தீர்வு கிடையாது. நிறைய நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், லைஃப் லெசன்லாம் நான் நிறைய வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ அதெல்லாமே நீங்க வந்து பாருங்க, முடிஞ்சா பாருங்க. இது வந்து ஒரு முடிவே கிடையாது, சரிங்களா. சமுதாயமா நம்ம வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து மாறணும், கண்டிப்பா வந்து இதை பத்தி பேசணும். இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஆதரவா கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு உண்மையாலுமே. விலை மதிப்பற்ற ஒரு வாழ்க்கையை வந்து இழக்கிறாங்க. அவங்க வந்து வாழ்ந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு உழைப்பு, அவங்களுடைய ஒரு எண்ணம், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நிறைய மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கலாம். அவங்க வந்து இப்படி இறந்து போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து அவங்களுடைய தவறு கிடையாது, இந்த சமுதாயத்துடைய தவறு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டு பக்கத்துல வந்து யாராச்சும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நீங்க வந்து அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தைரியம் சொல்லுங்க, ஒரு பக்கபலமா இருங்க.
அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ மூலமா என்னுடைய ஒரு வேண்டுகோளா நான் வைக்கிறேன். தேங்க்யூ.